கோவையில் எல்&டி பைபாஸ் சாலையின் சில பகுதிகள் தொடர்ந்து விபத்து மண்டலமாக மாறி வருகிறது. குறிப்பாக கொளத்தூர் பிரிவு மற்றும் வெங்கடாபுரம் அருகே அடிக்கடி ஏற்படும் விபத்துகள் வாகன ஓட்டிகளிடையே பெரும் அச்சத்தை உருவாக்கியுள்ளது. சாலை விரிவாக்க பணிகள் நடைபெறுவது, போதிய சிக்னல்கள் மற்றும் ஸ்பீடு பிரேக்கர்கள் இல்லாதது போன்றவை விபத்துகளுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. உயிரிழப்புகளை தடுக்க அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரோடு அகலம் இல்லை, ரெண்டாவது போக்குவரத்து ரொம்ப ஜாஸ்தி, ஒரு லைட் வசதி கூட எங்கேயும் கிடையாது. 6-வே ட்ராக் பண்ணணும். கேரளாலேருந்து வராங்கன்னா அவங்க 120 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் வர்றாங்க. அவங்களும் ஸ்பீடு கண்ட்ரோல் கிடையாது. ஒன்றா ஸ்பீடுக்கு கண்ட்ரோல் வைக்கணும். இவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் இந்த இடத்துல வரணும்னு அந்த கண்ட்ரோலும் கிடையாது. ஓவர் ஸ்பீடில் எல்லோரும் வர்றாங்க. டெய்லி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 2 ஆக்சிடென்ட் 3 ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு இடத்துல நடந்துகிட்டே இருக்குது. சிக்னல் எல்லாமே ஃப்ரீ பண்ணி விட்டுட்டாங்க. டோல்கேட்டு ஃப்ரீ பண்ணிட்டாங்க. அதனால் எல்லாருமே மேக்ஸிமம் பைபாஸ்லேயே தான் வர்றாங்க. அதனால் எல்லா ஏரியாவும் மொத்தமாக டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாகுது. சாலை விபத்து இங்கே நிறைய நடக்குது. இப்போ ரோடு பெருசு, ரோடு சின்னதாக இருக்குது, வாகனங்கள் நிறையா ஆயிடுச்சு. இது ரோடு ஹைவே டிபார்ட்மெண்ட்லேயும் கவர்மெண்ட் பெருசு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேங்ஷன் ஆகிருக்கு, ரோடுக்கு சேங்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. பட் இவங்க எப்போ போடுறாங்கங்கிறது தெரியாது. இப்போ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ சேஃப்டிக்கு வாகனத்தில் போகிறவங்களோட உயிரிழப்பை தடுக்கணுங்கிறதுனால குளத்தூர் வெங்கடாபுரம் கார்னர் எல்&டி பைபாஸில் பார்த்திங்கன்னா ஸ்பீடு பிரேக் போடலாம். ஏஜி புதூரில் போட்ட மாதிரி ஸ்பீடு பிரேக் போடலாம், சிக்னல் வைக்கலாம். இந்த பீக் ஹவர்ஸில் காவலர்கள் யாராவது நின்று பண்ணலாம். இல்லை, ஏன்னா காவல்துறையில் ஆள் பற்றாக்குறையில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா சிக்னல் போட்டாலே நல்லாயிருக்கும். 2 வீலர் இப்போ இந்த இடத்துல குளத்தூர் போடணும், கிராஸ் பண்ண முடியறது இல்லைங்க. 2 பக்கம் குளத்தூர் கிராஸ் பண்ணுற ரோட்டில் ஒன்றா மேம்பாலம் கட்டணும், இல்லைன்னா சிக்னலாவது போடணும். சிக்னலும் கிடையாது, மேம்பாலம் கிடையாது. இப்போ வயசான பெரியவங்களாம் ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்தா வண்டி தூரமாக வர மாதிரி தெரியும். அவன் 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் வருவா, டக்குன்னு அடித்து தள்ளிட்டு போயிடுறாங்க. இந்த ரோட்டில் ரோடு சின்ன ரோடு, திருப்பூர் பஸ்ஸு பூரா இதில் வருது. சிக்னல் அங்கேருந்து போலீஸ் கண்ட்ரோல் பண்ணாமல் இங்கே விட்டுறாங்க கம்முன்னு. பூரா இதில் பூரா டிராஃபிக் ஆகி அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது. அதே மாதிரி வேகம் ஓவரு. பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. 2 வீலரில் போனாலும் சரி, எதில் போனாலும் சரி பாதுகாப்பு இல்லை. காரெல்லாம் ஹை ஸ்பீடில் வர்றாங்க. ப்ரைவேட் பஸ்ஸுகள்லாம் பார்த்திங்கன்னா திருப்பூர் வண்டி பார்த்திங்கன்னா நீலம்பூர்லேருந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குதுங்கிறதுனால அவங்க வெங்கடாபுரம் கட்டில் உள்ளே இந்த வழியை வெளியே வந்துடுறாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா அதிகமான வேகத்தில் வர்றதுனால வெங்கடாபுரத்துக்குள்ள எல்லாமே ப்ரைவேட் பஸ் எல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னால், திருப்பூர் வண்டிகள்லாம் வந்ததுன்னு சொன்னாலே பயங்கர கேர்ஃபுல்லாக தான் வர வேண்டியது இருக்குது. அது ரோடும் ரொம்ப சின்னதாக இருக்கிற குறுகிய ரோடாக இருக்கிறதுனால இப்போது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. ஏன்னா அவங்க பஸ் ரூட் பார்த்திங்கன்னா அவனேஷ் ரோடு, சின்னிம்பாளையம், நீலம்பூர் அந்த வழியே தான் போகணும். அவங்க வெங்கடாபுரத்துக்குள்ளே பூந்து வர்றதுனால அது இன்னுமே அதிகமான டேஞ்சரான இதாக தான் இருக்குது. புறவழிச்சாலைங்கிறதுனால பார்த்திங்கன்னா மது அருந்திட்டு வாகனம் ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது தக்க நடவடிக்கை டிடி போட்டாங்கன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும். நான் இது சம்மந்தமாக நிறைய டைம் நான் பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். நேஷ்னல் ஹைவேக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி ஸ்பீடு பிரேக் போட்டோம்னா விபத்து நடக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஆபத்தான இடம். ரெகுலராகவே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விபத்துகள் நடக்குது. ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா உயிரிழப்புகள் நிறைய நடக்குது. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வயசில் இறக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி எல்லாமே ரொம்ப பாதிக்குது. இதனால் 6-வே ட்ராக் பண்ணணும். மெயினாக லைட் வசதி வேணும். ரோட்டில் லைட் வசதியே கிடையாது. எல்லாம் இருட்டாக இருக்குது. ரோடு அகலம் இல்லை. போக்குவரத்து இருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி ரோடு அகலம் இருக்கணும், அதுவும் கிடையாது. மெயினாக கடைசிக்கு சிக்னலாவது போடணும். அப்படி இல்லைன்னா மேம்பாலம் கம்பல்சரி கட்டணும். அதுக்கு முன்னாடி சிக்னல் கம்பல்சரி சிக்னல் போடணும். இந்த விபத்து நடக்காமல் இருக்கணும்னா 6 வழிச்சாலை பண்ணணும். ரெண்டாவது இங்கே காவல் நிலையத்தை அந்த பீக் ஹவர்ஸ்லாம் அந்த 2 காவல் அதிகாரிகள் நியமித்து இந்த இடத்துல மக்கள் இடையூறு இல்லாமல் போகிறதுக்கு வழியாக போகணும். வேகத்தடை அமைச்சு கொடுக்கணுங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்தை நான் சொல்லிக்கிறேன்.